இப்போ இராணுவத்தினர் வந்து கூப்பிடுறாங்க, நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க இங்கே, அதனால் நீங்கள் வாங்க, உங்கள் கணவரோட பேசுகிறோம், 2 பேரும் சமரசமாக போங்க, முதல்ல அது ட்ரை பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உரிய தொகையை இராணுவம் வந்து உங்களுக்கு நேராக உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு. இருந்தாலும் இந்த பொண்ணு அங்கே போகிறா, அப்பாவை கூட்டிகிட்டு அங்கே போகிறா. போய் அவங்களோட பேசும்பொழுது, என்னம்மா உனக்கு பிரச்சனை சொல்லு, ஏன் திடீர்னு வேண்டாங்கன்னு, எதுக்கு இத்தனை கேஸ் எல்லாம் போட்டுட்டுன்னு அவங்க கேட்டபோது, இல்லை இதுதான் நடந்தது, என்னுடைய 20 பவுன் நகை எனக்கு வேணும், அது வந்து திருடலை, அது காணாம தான் ஆக்கியிருக்காங்க, எனக்கு அந்த நகை வேணும். 2வது எனக்கு வந்து எனக்கும் அவருக்கும் குழந்தை பெற்றுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வர சொன்னேன். அவங்க வந்து பார்த்துட்டு இப்போதைக்கு உடனடியாக ஆகாது, நீங்கள் IVF பண்ணுங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு ரெடியாக இருக்க சொல்லுங்கள். அப்படி ஏதாவது ஒரு குழந்தைன்னு எடுக்க, இல்லை ஏதாவது ஒரு குழந்தைய தத்து கூட எடுத்துக்கலாம். ஒரு குழந்தைய பார்த்தா இவர் கொஞ்சம் மாறுவார்.